இந்த ட்ரை சீரிஸுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இது. இன்னும் யார் ஜெயிக்கல. 3 மேட்ச் நடக்கும். ஃபர்ஸ்ட் யாரு 2 ஜெயிக்கிறாங்களோ 3க்கு 2 ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இது சிஎஸ்கே ஆல் டைம் 11 விசஸ் ஆர்சிபி ஆல் டைம் 11. நம்மளுடைய லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஆல் டைம் 11 இருக்கு. கெயில், பார்த்திப் பட்டேல், விராட் கோலி, வினய்குமார், சிராஜ், அனில் கும்ளே, மிச்சல் ஸ்டார்க், சகல். உங்களுடைய ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மைக்கேல் லெஸி, முரளி விஜய், ஷேன் வாட்சன், தோனி, ரெய்னா, பிராவோ, ஆல்பி மர்கல், ஜடேஜா, அஸ்வின், சகர், மோஹித் சர்மான்னு சிஎஸ்கே உடைய ஆல் டைம் 11. இந்த ஆல் டைம் 11 பார்த்தீங்கன்னா ESPN அவங்களுடைய ஆல் டைம் 11 வச்சு சோர்ஸை வச்சு நம்ம வந்து கொடுத்துருப்போம். இவங்க எல்லாருமே இந்த டீமுக்கு கடந்த 17 வருஷமா நல்லா பண்ணவங்க. சரி, ஓகே, ட்ரை சீரிஸ் உடைய ஃபர்ஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் ரைவல்ரி மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேக்கு அடுத்தபடியா செகண்ட் கிரேட்டஸ்ட் ரைவல்ரினா அது ஆர்சிபி சிஎஸ்கே தான். கண்டிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஆர்சிபி அப்படிங்கிற ஜெர்சியோடவே விளையாடுவேன். இது இந்த கேமுக்கு தான் எங்கிட்ட காசு இருக்கு. ஆக்சுவலி டாஸை ஜெயிச்சிருக்காரு விராட் கோலி. என்ன சூஸ் பண்ணலாம்? பவுலிங், சேசிங் சூஸ் பண்ணியிருக்காரு விராட் கோலி. சேசிங் இஸ் பெட்டர் ஒன். ஏன்னா சிஎஸ்கே வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓவர் சகல் போட வர இதுக்கு முன்னாடி 200 ரன் வந்துட்டு ஆர்சிபி அடிச்சிருப்பாங்க. அதையே சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பாலை மைக்கேல் லெஸி எதிர்கொள்றாரு. ஃபர்ஸ்ட் பால் சகல் வீசுறாரு. நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு துவக்கம். 2 டீமுக்குமே சிங்கிள் பட்டு தான் போயிருக்கு. யுஸ்வேந்திர சகல் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா 18 கோடி பக்கம் போயிருக்கு. 18 கோடிக்கு போயிருக்காரு. எக்ஸ்பென்சிவ் வின்னர். சரியான டைவ் ஆர்சிபி கிட்ட இருந்து இது நம்ம எதிர்பார்க்கல. எக்ஸ்பென்சிவ் ஸ்பின்னர் தான் இப்ப நமக்கு பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. சகல் எந்த டீமுக்கு போனாரு அப்படின்னு மறந்துட்டோம் நம்ம. நான் பார்த்து சொல்றேன், கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சா. மறந்துட்டேன். டாக்ஸன் இப்பதான் முடிஞ்சிச்சு. சகல் வந்துட்டு GTLS பஞ்சாப் நினைக்கிறேன். இந்த சகலோட பால முரளி விஜய் தூக்கி அடிச்சிருக்காரு. தலைக்கு மேலங்க, மிட் விக்கெட் தலைக்கு மேல ஒரு சிக்ஸர் போய் 4 போய். எக்ஸ்பென்சிவ் சகல், யுஸ்வேந்திர சகல் இந்தியாக்காக சரியான வாய்ப்பு கிடைக்கல. இங்க வந்து ஒரு டைவ், நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆர்சிபி இன்னைக்கு சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சிபி இன்னைக்கு ரொம்பவே நல்லா ஃபீல்டிங் பண்றாங்க. அடுத்து வரக்கூடிய சீசன் அவங்களுக்கான சீசனா இருக்கும் நம்பலாம். ஏன்னா ரொம்ப நாள் மொக்கையான டீமாக இருக்கு. ஸோ இந்த மேட்ச் என்ன நடக்குது நம்ம பார்த்துருவோம். ஸோ செகண்ட் பால், பால் இந்த கடைசி ஓவரையும் ஃபர்ஸ்ட் ஓவரில் அடிக்கடி விளாடுற மன்னிச்சுக்கோங்க. ஆப்ஷன் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது நடந்துட்டு இருக்கு. மார்க்கி செட் முடிஞ்சு அடுத்த செட்லாம் போயிடுச்சு. எக்ஸ்பென்சிவ் பிளேயரா ரிஷப் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ மிச்சல் ஸ்டார்க் இங்க பவுலிங் பண்ண வராரு. மைக் லெஸ்கி ஆஸ்திரேலியன் பேட்டர் ஜெயிச்சிருக்காரு. செமையான ஒரு புல் ஷாட், லாங் கார்னர் நோக்கி ஒரு நல்ல ஒரு போட்டு, லாங் கார்னர் ஃபைன் லெக் நோக்கி ஒரு நல்ல ஒரு போட்டு. ஆஸ்திரேலியன் டு ஆர்சி ஒரு கட் ஷாட் பிளே பண்ணியிருக்காரு. அருமையான கட் ஷாட். 2 ரன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கலாம். பாய் ரொம்ப குளருது, கட்டுப்படுத்தணும். ஆக்சுவலி எனக்கு ஃபீல்டிங் அதிகமா என்ன சொல்றாங்க, விளையாடி இருக்கேன் கிரிக்கெட் நிறையா. ஆனா அந்த ஃபீல்டிங் செட்டப் மறந்து போய் நல்ல ஒரு ஷாட். பட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ ஃபீல்டிங்னா என்னென்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நான் பார்த்துக்கிறேன். அப்பதான் கமெண்ட் நல்லா கொடுக்கும். ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர் லெக், பேர்மேன், ஆஃப் சைட், லாங் ஆன், லாங் ஆஃப். ஓகே, ஸோ நான் இப்பதான் கத்துக்கிறேன் அந்த ஃபீல்டிங். பட் விளையாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. ஏரியால நான் தான் அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஒரு அளவுக்கு. நல்ல ஒரு பால் பை மிச்சல் ஸ்டார்க். ஒரு ரன் கிடைக்கும். மைக்கில் 2 ரன் ஓடி இருக்காங்க வெற்றிகரமா. இல்ல, சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. முரளி விஜய் ஆன் ஸ்ட்ரைக். மிச்சல் ஸ்டார்க் பவுலிங். மிச்சல் ஸ்டார்க்குமே 12 ஓவர்ஸ்க்கு போனாருன்னு நினைக்கிறேன். அவருமே நிறைய விலைக்கு தான் போனாரு. மிச்சல் ஸ்டார்க் ஜிடிக்கு போயிருக்காரு. ஆக்சுவலி ஒமேகா நல்ல ஷாட்டிங்க முரளி விஜய் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால் இந்த ஓவர் ஓரளவுக்கு டீசெண்டா சிஎஸ்கேக்கு போயிருக்கு. நைஸ் ஷாட். ஃபைன் லெக்ல தூக்கி அடிச்சாரு.
இப்பதான்டா நான் பார்த்துட்டு வந்தேன். அடுத்த ஒரு படம் வர சிராஜ் ஃபைனல் 8 மேன் பாயிண்ட் கவர் பாயிண்ட் விக்கெட் தான் இது. ஓகே, இந்த ஒரு படம் வராது. சிராஜ் ஒரு பவுலிங் ரொட்டேஷன். ஓ, நல்ல ஒரு ஷாட் ஃபைன் லெக் நோக்கி போயிருக்கு. சிராஜ் பவுலிங் பண்றாரு. மைக் லெசி இந்த பால் என்ன பண்ணுவாரு? சூப்பரா அனுப்பி இருக்காரு. டீப் விக்கெட் தலைக்கு மேலே போயிருக்கு. சிக்ஸர், செமையான ஷாட் லெஃப்ட் சைட்ல 97 மீட்டர் சிக்ஸ். அது மைக் லெஸ் கிளம்ப அடிக்க பிரமாதமா ஆடிட்டு இருக்காரு மைக் லெஸ். சிஎஸ்கே உடைய பெஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர் இங்க இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங், ஒரு டாட் பால் சிக்ஸ். ஒரு ஆசுவாசம் கிடைச்சிருக்கும் சிராஜ்க்கு. அதை யூஸ் பண்ணி பாரா. ஓ, தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா அங்க ஃபீல்டர் இல்ல. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஸோ ஒரு ரன் தான். சிராஜ் ரெக்கவர் ஆயிருக்காரு. ஒரு சிக்ஸ் இருக்காரு, ஒரு டாட் அண்ட் ஒன் சிங்கிள். முரளி விஜய் இந்த பால் என்ன பண்ணுவாரு? நல்ல ஒரு டிரைவ் பட் டைரக்ட் டு ஃபீல்டர். நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் முரளி விஜய். நல்ல ஒரு ஓப்பனரும் கூட. செஞ்சுரிஸ் பக்காவா அடிச்சிருக்காரு நிறைய தடவை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த பால் எங்க அனுப்புவாரு? மறுபடியும் ஒரு டிரைவ் தான். லெக் சைட்ல ஃபீல்டர் பிடிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு போட வராது. வினய் குமார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இன் ஐபிஎல். இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே என்னோட ஃபேவரட் பவுலர். நல்ல ஒரு ஷாட் ஃபர்ஸ்ட் பால்லேயே சிக்ஸ் அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காரு மைக். என்கிட்ட இது நடக்காது. ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் போயிருக்கு. 105 மீட்டர் மைக்கில் நடக்கி இருக்காரு. 10 பாலுக்கு 23. ஸ்ட்ரைக் ரேட் 230. நல்ல ஒரு ஃபீல். ஒரு டாட் பால். இப்போ டாட் பால்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எஸ், இங்க இன்னொரு பால் போகுது. நல்ல ஒரு டிரைவ் ஷாட் பாயிண்ட்ல கேப்ல போயிருக்கு. ஃபீல்டு இருக்காங்க. வினய் குமார் டு முரளி விஜய் தூக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட்லயே ஒரு சிக்ஸர் போயிருக்கு. பிளாக் ஸ்கிரீனை தாண்டி சரியான சிக்ஸருங்க. 102 மீட்டர் சிக்ஸ். முரளி விஜய் பிரமாதமான ஷாட் அடிச்சு ஷாட். இன்னொரு ஷாட் அதே மாதிரி லெக் சைட்ல, அதே மாதிரி ஒரு சிக்ஸர், அதே ரிசல்ட். பேட்ஸிங் செமையா இருக்குங்க. கல்ட்ராரு. 92 மீட்டர் சிக்ஸ். இதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியுமா வினய் குமாரால? இந்த ஓவர்ல மட்டும் 19 ரன் போயிருக்கு. அடுத்த பால் எங்க போக போகுது? ஃபைனல் தூக்கி விட்டாருங்க. பட் ஃபீல்டர் இருக்காங்க. 2 ஓடிட்டாங்க கம்ஃபர்டபுளா. ஓ மை காட், நல்ல ஒரு டைவ் பை முரளி விஜய். 4 ஓவருக்கு 49. மறுபடியும் ஒரு ஆரம்பிச்ச ஸ்டார்க், கிரேட்டஸ்ட் பவுலர் ஃபார் ஆஸ்திரேலியா. இன்னைக்கு ஆர்சிபி அவரால் காப்பாற்ற முடியுமா? 4 ஓவருக்கு 40 தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக் மேலேயே. பட் ஃபைன் லெக் முன்னாடி இருந்திருக்கணும். ஜஸ்ட் ஷார்ட் டு ஃபைன் லெக். ஆக்சுவலி முன்னாடி இருந்து ஸ்டார்க் ரவுண்ட் த விக்கெட் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஒரு அழகான ஷாட் பை முரளி விஜய். அவர் நிறுத்ததா இல்லை. பால் காலிலே அடிச்சிருக்காரு. லெக்ஸ் போயிருக்கு. காலிலே போயிருக்கு. நல்ல ஒரு டை அவுட். ரன் அவுட். தப்பான ரன் அவுட். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆர்சிபி இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப ரொம்ப நல்லா ஏபிடியோட நல்ல ப்ரோ. ஏபிடியோட நல்ல செம்மையான அவுட். முரளி விஜய் கான் ஃபார் 31.
ஷேன் வாட்சன் வந்திருக்காரு. 2 ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க. 3வது ஆஸ்திரேலியன் பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியன்ஸ் நம்ம அதிகமாக பார்த்து ஸ்ட்ரெயிட்ல போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்ல தட்டி வச்சிருக்காரு அழகா. பட் சரியான ஷேன் வாட்சன் ஆஸ்திரேலியன் மறுபடியும் மறுபடியும் அற்புதமானது. 2-1 அசி அந்த ஸ்ட்ரைக் லாஸ்ட் பால் டு ஸ்டார்ட் அவங்க ஸ்பெல் முடிய போகுது. லாஸ்ட் பால் அழகா கட்டெடுத்து 4 சரியான ஷாட் அடிச்சிருக்காரு. கண்டி தலை நல்ல ஒரு ஸ்கூப் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். பிரமாதமான ஷாட். எக்ஸ்பெக்டே பண்ணல. வெறித்தனமா ஆடி இருக்காரு மைக் லெஷி. அந்த ஒரு ஷாட் 31 இருக்காரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஷேன் வாட்சன் இந்த ஒரு பால் எதிர்கொள்றாரு. பால் மேல போயிருக்கு. லெக் சைடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதை டார்கெட் பண்ணுவாரா? பட் லெக் சைட் போல்ல கட் ஷாட் அடிச்சிருக்காரு. ரன் அவுட்கான வாய்ப்பு இது. ஆனா மைக் லெஷி கம்ஃபர்டபுளா ரன் ஓடி. அனில் கும்ளே கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர். மோர் தென் 700 இன்டர்நேஷனல் விக்கெட். கட் ஷாட் அடிச்சிருக்க சரியான மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு பவுலிங் 2 ஓவர் போட்டிருக்காரு. அருமையான ஃபீல்டிங். ஆஸ்திரேலியன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு டைவ் சரியான ஃபீல்டிங் கொடுத்துருக்காங்க. என்னைக்கு நல்ல ஒரு ஷாட். சொன்ன மாதிரி லெக் சைட் ரொம்ப சின்னது. 70 மீட்டர் 37 அடிச்சிருக்காரு. மறுபடியும் வராரு. சகலுக்கு விக்கெட்டுக்கான தேடலில் சகல் உள்ள வராரு. வாட்சன் இந்த மாதிரியான ஷாட் போறாருன்னு பார்ப்போம். நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு. லாங் ஆன் தலைக்கு மேலேயே அடிச்சிருக்காரு. கிரவுண்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான 115 மீட்டர் மாலை அவுட் ஆஃப் த கிரவுண்ட். வேற ஒரு கிரவுண்ட் ஆடுங்க. அவுட் ஆஃப் ஷேன் வாட்சன் கலக்கி சகல் கம்பேக் போறாரு. இந்த பாருங்க ஃபீல்டிங் போட்டா நல்ல ஒரு ஷாட். 2 runs. இந்த ஓவர் கட்டுப்படுத்தி போட்டிருக்காரு. ஓடிருக்காங்க. ரன் அவுட்கான வாய்ப்பு தான். தோனி உள்ள வந்திருக்காரு. பின்னாடி வர வேண்டிய 3 ஓவர். இந்த கேம்ல எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் கொஞ்சம். பட் அது நான் யூஸ் பண்றதா சின்ன ஃபீல்டிங் சின்ன ஒரு மெசேஜ் அனில் கும்ளேக்காக விராட் கோலி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பால் எங்க போகும்? சிக்ஸர் விளாசிருக்காரு. லெஃப்ட் சைட்லேயே
அவங்க டெஸ்ட் சீரிஸ் போயிருக்கு. இன்னொரு பாலுமே மறுபடியும் ஒரு சிக்ஸர் அண்ட் ஒரு 47 ரன்ஸ் 21 பால். மைக்கேல் 50 கம்ப்ளீட் பண்ணுவாரா? 4 அடிச்சு நல்ல ஒரு கேள்வி. மைக்கேல் தூக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்ல போயிருக்காங்க. 49 தோனி சூப்பரான ஷாட். கிரவுட் கொண்டாடிட்டு இருக்காங்க. மைக்கேல் 229 ஸ்ட்ரைக் ரேட், 3க்கு ஒரு 5 சிக்ஸர். பிரில்லியன்ட் பேட் பை மைக்கேல். மக்காமிசி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவோம். மைக்கேல் பிரில்லியன்ட் பால். நைஸ் ஷாட். ஸ்ட்ரைக் பேக் வச்சுப்பாரு. சிராஜ் தூக்கி இன்னொரு இருக்காரு. ஒரு அல்டிமேட் சிக்ஸர் போய் இன்னொரு பால் அதே மாதிரி. பட் இந்த சைடு அடிச்சிருக்காரு. ஃபீல்டருக்கு கேப்ல போயிருக்குங்க. பாயிண்ட்டுக்கும் கல்லிக்கும் நடுவுல அடிச்சு அவருடைய திறமைங்க. தன்னுடைய பேட்டிங் காமிச்சிருக்காரு. ஏன்னா அவர் சிறந்த ஓப்பனர் அப்படிங்கறது ஆஸ்திரேலியாக்காக மறுபடியும் காமிச்சிட்டு இருக்காரு. கிரௌட கட்டுப்படுத்த முடியலங்க. விசில் சத்தம் பறக்க பெரிய விசில் அடிக்க மைக்கேல் அதை விட விசில் நீங்க அடித்து ஆகணும். அவர் அப்படிப்பட்ட பேட்டிங்கை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பால் மேல போயிருக்கு. சிக்ஸர் பெலாசி இருக்காரு. பிரில்லியன்ட் ஒன் பை மைக்கேல் அசி. What delivery, what innings. 10 over மேட்ச்ல ஒருத்தரால 100 அடிக்க முடியும். என்னால முடியும். ஒரு கோடு போட்ட மாதிரி ஜாமெட்ரி ஒரு கோடு போட்ட மாதிரி கிட்டத்தட்ட 90 runs 31 பாலுக்கு. கெயில் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் தோனி ஆனா கிட்ட கொடுப்பா சொல்லியிருக்காரு. பட் கேப்ல அடிச்சிருக்காரு. தோனி வந்த உடனே ஒரு 4 அடிச்சிருக்காரு. எனக்கு இந்த மேட்ச் மைக்கேல் அடிப்பாரா? ஒரு டாட் பால் நல்ல ஒரு பால் பண்ணி இன்னொரு பாலா, இன்னொரு வைடுங்க. நல்ல ஒரு டேர்ன் ஆகுது. சூப்பரா டேர்ன் ஆகுது. அந்த டேனை யூஸ் பண்ணி பாரு. 5 ரன் போயிருக்கு. இது வரைக்கும் மேலத்துக்கு அடிச்சிருக்காரு. ஒரு பால் கிரீஸ்க்கு அந்த பக்கம் போவாரு. நம்ம ஒரு செஞ்சுரியை பார்க்க முடியும். பட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு வெளாசி இருக்காரு. லெஃப்ட் சைட்ல ஒரு அரைஞ்சிருக்காரு. இன்னும் 2 பால் தான் இருக்கு.
தோனி இந்த பால் எங்க ஸ்ட்ரைக்ல அடிச்சாரு ஸ்ட்ரைக்ல டிசப்பாயிண்ட் ஃபார் மைக் லெஸ்கி பட் இருந்தாலுமே சிஎஸ்கே கலக்கிட்டு இருக்காங்க 158 கடைசி பால் நல்ல இதோட யார் முடிப்பா சிஎஸ்கே தாங்க முடிச்சுட்டாங்க இன்னொரு சிக்ஸர் போயிருக்கு தோனி 6 பாலுக்கு 24 400 strike மைக் லெஸ்கி for 31 balls 200 strike 4 10 சிக்ஸர் விளாசிட்டாரு brilliant போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 165 டார்கெட்டோட 60 பாலுக்கு 165 ஒரு ஓவருக்கு 16.50 ரன் அடிக்கணும். அத சிஎஸ்கேவால பண்ண முடியாதுமா. சிஎஸ்கே தடுத்து நிறுத்துவாங்களா ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிப்பாங்களா அப்படின்னு பாத்துருவோம். நான் ஆர்சிபிக்காக விளாட்றேன்னு மாதிரி சொல்லல, மறந்துட்டேன். ஆக்சுவலி மாத்தி மாத்தி விளாடுவேன் நான் ஒரு டீம். ஸோ இறங்கியிருக்காங்க கெய்ல் பார்த்திவ் பட்டேல் பவுலிங் போட வராரு. முதல் ஓவர் ஷான் வாட்சன் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் இருக்காங்க, 2 ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் 2 ஃபீல்டர் வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பால் முதல் பாலை 6 அடிச்சு கணக்கு தோண்டி வச்சிருக்காரு. ஃபேண்டாஸ்டிக் ஷாட் ஷாட் இன்னொரு பால் மேல தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க, ஃபீல்டருக்கு நடுவுல கேப்ல போல் அடிச்சிருக்காருங்க. கெயில் ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. இந்த ஒரு டார்கெட்ல எனக்கு பெரிய விஷயம் இல்ல, என்னால அடிக்க முடியும் காமிக்கிறாரு. இன்னொரு ஷாட் மேல போயிருக்கு, ஃபீல்டர் அங்க இருக்காங்க. பட் தவற நோக்கி அடிச்சிருக்காரு. 2 நம்ம தான் கெயில் அடிச்சா அந்த மாதிரியான ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ஒரு லேட் ஷாட் லேட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில போயிருக்கு, கம்ஃபர்டபுளா ஓடி தான் ஒரு துவக்கம். பார்த்திவ் பட்டேல் பொதுவா ஸ்லோவா அடிய பழக்கப்பட்டவர். இந்த மேட்ச் ஆடுவாரு, ஸ்லோவா ஆட முடியாது. இந்த ஒரு மேட்ச்ல கேட்ச் போயிருக்கு, பட் கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. அதன் பலனா ஒரு ஸ்கோர் கிடைச்சிருக்கு பார்த்திவ் பட்டேல். பார்த்திவ் பட்டேல் ஆஃப் சைட் விளாசி இருக்காரு. ஒரு மிஸ் டைம் பார்த்திவ் பட்டேல் வெளியேறிருக்காரு. விராட் கோலி வந்து போக்குப்பாரா ஒரு ஓவர் முடியல 21க்கு 1 சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கெயில் அடிக்கப்பட்டார். மோஹித் சர்மா சிஎஸ்கேக்காக 10 கேப் எல்லாம் வாங்கியிருக்காரு, நிறைய தடவை ஜிடிக்காக வாங்கியிருக்காரு. என்னோட சிங்கிள் பத்தாது. ஒரு ஓவருக்கு 17 டார்கெட் இருக்கும். தூக்கி அடிச்சிருக்காரு, கேப்ல தான் விழுக போகுது பால். சிக்ஸர் நல்ல ஒரு புல் ஷாட்ல பிச் பண்ணாரு. ஸோ புல் ஷாட் போட்டு இன்னொரு பால் மேல போயிருக்காங்க, ஃபீல்டர் இல்ல. 1 pitch 4 பாயிண்ட் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. இன்னொரு பால் தலைக்கு மேல போயிருக்கு, லாங் ஆஃப் தலைக்கு மேலே. அங்க ஒரு ஃபீல்டர் இல்ல. லக்கிலி ஒரு 4 ஃபீல்டருக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல அது விழுந்திருக்கு. தூக்கி விளாசிருக்காரு, ஃபீல்டர் அங்க இருக்காங்க, கேட்ச புடிச்சிருக்காரு. கெயில் 9 பாலுக்கு 32 ரன்னுக்கு அவுட். வந்தாரு, 3 6 3 4 அடிச்சாரு. எல்லாரையும் குதூகலப்படுத்தினாரு, ஒரு ஓப் கொடுத்தாரு. பட் அந்த ஓப் அவரால் கண்டினியூ பண்ண 2 ஓவருக்கு 37க்கு 2 ரெட் கரெக்ட். பட் விக்கெட் இழந்துட்டு இருக்காங்க. ஐகானிக் பேர் விராட் கோலி அண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் சேர்ந்திருக்காங்க. விராட் கோலி 81 இந்த மேட்ச்ல அவரால் அடிச்சு இந்த மேட்ச்ல விராட் கோலி வெளியே போயிருக்காரு. இனி மேட்ச் எல்லாமே கையில தான் இருக்கு. ஏபிடி வில்லியர்ஸ் ராஸ் டெய்லர் மேல போயிருக்கு, கேப்ல விழுந்திருக்கு பால். பட் சிக்ஸர், ஒரு ஷார்ட் 6
நல்ல லக்கியில எங்க ஃபீல்டு இல்ல. வந்த உடனே ஒரு 4 அடிச்சிருக்காரு. இல்ல பவுண்டரி ரோப்புக்கு முன்னாடி விழுந்திருக்கு. இன்னொரு சிக்ஸுக்கான முயற்சி போயிருக்கு. ரோஸ் டெய்லர் நானும் ஆர்சிபி டயர் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ராஸ் டெய்லர் ஆர்சிபிக்காக நல்ல நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. 50 அடிச்சிருக்காரு. இங்க எல்பிடபிள்யூக்கான ஷாட் தொடர்ச்சியா 3வது எல்பிடபிள்யூ. இன்னைக்கு ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே எல்பிடபிள்யூ ஆகி வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஓவர் லாஸ்ட் பால் 53 ரன்ஸ். இன்னொரு எல்பிடபிள்யூக்கான ஷாட்ல ஜடேஜா சூப்பர் ஓவர் போட்டிருக்காரு. அவருடைய முதல் ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ராய்னா ஓவர் போட வராரு. இதை பயன்படுத்திப்பாங்களா? போல்டுங்க. ஏபிடி வந்த உடனே போல்ட் ஆயிருக்காருங்க. ஏதோ மிஸ்ங்க. டெக்னிக்கல் பார்ட் நிறைய இருக்கு. அதனால ஏபிடி அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க. எனக்கு எப்படி இது நடக்குது? எல்பிடபிள்யூ ஷவுட். எல்பிடபிள்யூ அவுட் ஆகியிருக்காரு. என்னங்க நடக்குதுங்க? சுரேஷ் ரெய்னா ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க. இது நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு. ரோஹித் சர்மா ஹேட்ரிக் எடுத்து பார்த்து ஐபிஎல்ல. இங்க சுரேஷ் ரெய்னா முதல் 3 பால் ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. பாலுக்கு அனில் கும்ப்ளே ஆன் ஸ்ட்ரைக். ரொம்ப ஸ்லோவா போகுது இந்த ஒரு மேட்ச். கன்ஃபார்ம் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேட்ச்ல அற்புதமா சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஜெயிச்சுங்க. ஒரு எல்பிடபிள்யூக்கான ஷவுட் மறுபடியும் அவுட். புவரான ஃபார்ம் ஆர்சிபியோட புவரான ஃபார்ம் தொடரு. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங். சரி 5 ஓவர் இருக்கு. 8 விக்கெட் இழந்துட்டாங்க ஆர்சிபி. ஜெயிக்க முடியுமா? அவங்களால ஹோப் தருவாங்களா? ஃபீல்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு 4 ஸ்டார்ட் பண்றது அவ்வளவுதான். பேட்ஸ்மேனும் கூட நமக்கு தெரியல. அவ்வளவுதாங்க மேட்ச் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியும். மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு போக வேண்டியதுதான். பட் மூட்டை முடிச்சு ஏன் கட்டுறீங்க? என்னோட பேட்டிங் இருக்கு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எண்ட் ஆஃப் தி டே ஜெயிக்க முடிய வாய்ப்பு கம்மி. இன்னும் 100 ரன்ஸ் தேவை. 100 ரன்ஸ் அடிக்க முடியுமா? கேப்ல 5 ஓவருக்கு 100 ரன்ஸ் ஈஸி தான். பட் விக்கெட்ஸ் கையில இல்லை. 8 விக்கெட் போயிருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இல்ல அங்க. தூங்கி கம்ஃபர்டபுள் ஓடி அடிச்சிட்டாங்க. அனில் கும்ப்ளே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த சுச்சுவேஷன் இல்லை. ஸோ நமக்கு மேட்சோட முடிவு கண்ணு. எப்படா இவங்க 2 பேரும் அவுட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு அஸ்வின் பால் போட்டிருக்காரு. ஒரு வாய் டெலிவரி. இன்னொரு சாத்தி இருக்காரு. பட் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. பால் 4 hours 90 ரன்ஸ் தேவை. இட்ஸ் இம்பாசிபிள் டு புட் அண்ட் தட் டைப் ஆஃப் ஸ்கோர். 90 ரன்ஸ் 24 பாலுக்கு. ஸோ நீங்க வந்து 25 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. பட்
இங்க இருக்கிற பேட்ஸ்மேன்ஸால அதை பண்ண முடியுமா கேட்டா எனக்கு நல்ல ஒரு கால் முடியல அவரால். கேட்ச் போயிருக்கு, கேட்சை பிடிச்சிருக்காங்க, அடிக்க முயற்சி பண்ணாரு, பட் அவரால் ரெண்டாவது அவர் ஒரு பவுலர். டஃப் ஃபைட் ஆர்சிபி அளவுக்கு ஷாட் இல்லைங்க. லாஸ்ட் விக்கெட் ஆர்சிபி, லாஸ்ட் விக்கெட் ஆயிருமா? நல்ல ஒரு ஷாட், சிக்ஸர். இதோட நமக்கு மேட்ச் முடியுது. எண்ட் ஆஃப் த டே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன் சைடட் மேட்சா போயிருக்கு. இந்த மேட்சை ஜெயிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி சிஎஸ்கே தான். சிஎஸ்கே மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு மைக் லெஸி who hit 31 balls. அதே மாதிரி ஆர்சிபி சார்பா பார்த்தீங்கன்னா யாருமே சிறப்பாக பவுலிங் பண்ணல, யாருமே விக்கெட் எடுக்கலன்னு சொல்லலாம். ஆனா இந்த பக்கம் ஒரு ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்து கலக்கி இருந்திருக்காரு சுரேஷ் ரெய்னா. தீபக் சவர் 2 விக்கெட், ஜடேஜா 2 விக்கெட். ஸோ நல்ல ஒரு பவுலிங்கான இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். மைக் லெஸி தான் இந்த ஆட்டத்துடைய மேன் ஆஃப் தி மேட்ச். சிஎஸ்கே வின் பை 84 runs. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்ம 1 போட்டலாம். செகண்ட் பட் ஆஸ்திரேலியா 1 அதை நாம வச்சுக்கணும். ஓகே, எஸ் 1 ஆர்சிபி 0. இதுதான் இன்னைக்கான நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து